கோயமுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய திருநர் பேரவை உறுப்பினர் கல்கி சுப்பிரமணியம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருநர் திருத்த மசோதாவிற்கு எதிராக கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். திருநங்கை என்ற மரியாதைக்குரிய சொல்லிற்கு பதில் இந்த மசோதாவில் அரவாணி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது எங்களின் மதச்சார்பற்ற மரியாதையான அடையாளத்தை அழிக்கும் செயல் என அவர் தெரிவித்தார். பாலின அடையாள சான்றிதழ் பெற மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் என்பது மனித மரியாதையை மீறும் பாகுபாடு என்றும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லாத இந்த நிபந்தனை எங்களுக்கு மட்டும் ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திருநங்கைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்கு மிக குறைந்த தண்டனையே வழங்கப்பட்டுள்ளது என்றும், அடிப்படை உரிமைகளான கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு பற்றி இதில் தெளிவான திட்டங்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மாநில பிரதிநிதிகள் இருந்தும் யாரிடமும் ஆலோசிக்காமல் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டம் எங்கள் சுயமரியாதையை காயப்படுத்துகிறது. இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், இதற்கு எதிராக தமிழகம் தழுவிய போராட்டங்கள் வெடிக்கும் எனவும் எச்சரித்துள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த திருத்த சட்டம் என்பது மிக மிக திருநர் சமூகத்திற்கு எங்களுடைய அடையாளத்தையே அழிப்பதாக உள்ளது. அதாவது ஒரு திருநங்கை அப்படின்னு நான் சமூக நலத்துறை அல்லது வேறு எங்கே நான் சர்டிஃபிகேட், முக்கியமான ஆவணம் மாற்றுவதற்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அவங்கக்கிட்ட, மெடிக்கல் சீஃப் டாக்டர்கிட்ட என்னுடைய பால் உறுப்பை நான் காட்டி அதில் என்னுடைய அவங்க செக் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற லெட்டர் நான் மேஜிஸ்ட்ரேட்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு பிறகு தான் நான் இதெல்லாமே மாற்றமெல்லாம் பண்ண முடியும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுடைய உடல் உறுப்பை, ஜனன உறுப்பை, பால் உறுப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆண் பெண் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு திருநங்கை அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பல விதமான சமூக சிக்கல்கள் மற்றும் மன அழுத்தங்கள், சமூக அழுத்தங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு அடையாள அட்டை கிடைப்பது கூட மிக மிக கடினமாக தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கிற சட்ட திருத்த மசோதா அது சொல்லுது. அது தவிர திருநர் மக்களுக்கான இடஒதுக்கீடு, வீடுகள், பாதுகாப்பு, கல்வி போன்ற விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்தாது. குறிப்பாக அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது ஒரு புறம் என்றால், இது எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தின் அடையாளத்தை காயப்படுத்துகிறது, எங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்துகிற ஒரு சட்ட திருத்தமாக இருக்கிறது. பொதுவாக பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிற, வன்புணர்வு செய்கிற ஆண்களுக்கு, கொலை செய்கிறவங்களுக்கு, கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை, தூக்கு தண்டனை வரைக்கும் இங்கே கொடுக்கப்படுது. ஆனால் ஒரு திருநங்கையை வன்புணர்வு செய்கிற, கொடுமைப்படுத்துகிற ஒரு நபருக்கு இந்த பாதுகாப்பு சட்டம் என்பது அதிகபட்சம் 6 மாதத்திலிருந்து 2 ஆண்டுகள் வரை தண்டனை என்பதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆனால் டாக்டர் வீரேந்திரகுமார் அவர்கள், மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார், சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும். இது நாடெங்கிலும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, பெங்களூரு மற்றும் பல்வேறு நகரங்களில் ஏற்கனவே போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. சென்னையிலும் கோவையிலும் விரைவில் இது ஒரு போராட்டமாக வெடிக்கும்.